வணக்கங்க. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா, திருமண பொருத்த எளிய விதிகள். சிம்பிளாக திருமணம் பொருத்தம் பார்க்குறது எப்படி அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். இந்த 3 விஷயங்கள் மெயினாக கவனிச்சாலே 80% நீங்கள் திருமணம் பொருத்தம் பார்த்த மாதிரி தான். அதனால் மெயினாக சொல்லக்கூடிய இந்த 3 விஷயங்கள் சொல்கிறேன். இது போக சூரியனுக்கும் சுக்கிரனுக்கும் உள்ள டிஸ்டன்ஸை நம்ம கவனிக்கணும். அது போக ஒரு கிரகம் அஸ்தங்கத்தில் இருக்கா, அதே மாதிரி நீசத்தில் இருக்கா அப்படிங்கிற 2-3 பாயிண்ட்டை மட்டும் கவனிக்கணும். மற்றபடி இதை நீங்கள் பார்த்தாலே முக்கால்வாசி பொருத்தம் பார்த்த மாதிரி அர்த்தம். அதனால் இந்த 3 விஷயங்களை எந்த ஜாதகம் வந்தாலும் பார்க்கணும். இது கணவன் மனைவிக்கு பார்க்குற இரு ஜாதக கூட்டு விளைவு மாதிரி, ஆணுக்கும் பெண்ணுக்கும் பார்க்கக்கூடிய பொருத்தத்தை மட்டும்தான் நான் சொல்கிறேன். இப்போ ஒருத்தர் சம்பாதிக்கக்கூடிய கொடுப்பனை இருக்கா, அவருக்கு வேலைக்கு போகக்கூடிய கொடுப்பனை இருக்கா, அவர் ஆயுள் நல்லா இருக்கா, அவருக்கு ஆண்மை இருக்குதா, குடும்பத்தை நல்லா பார்த்துக்கிடுவாரா, அதெல்லாம் நான் இங்கே சொல்லலை. நான் சொல்கிறது அவர் அது என்ன சொல்கிறது, வேலைக்கு போகிறவராக இருக்கலாம், சம்பாதிக்காதவராக இருக்கலாம், ஆயுள் இல்லாதவராக கூட இருக்கலாம். ஆனால் இந்த ஜாதகத்தையும் அந்த பெண் ஜாதகத்தையும் இணைச்சி வச்சா நல்லா வாழ்வாங்க அப்படிங்கிறத சொல்ல முடியும். ஒற்றுமையாக வாழ்கிறதுக்குரிய அமைப்புகளை தான் நான் சொல்லிகிட்ருக்கேன். அவருடைய கொடுப்பனையை நான் சொல்லலைங்க. பொருந்தி வச்சா, சேர்த்து வச்சா கணவனும் மனைவியும் பிரியாமல் வாழ்வாங்களா அப்படிங்கிறத அதில் பார்க்க போகிறோம். மெயினாக இந்த 3 விதிகளை பொறுத்துனீங்கன்னா கரெக்டாக செட் ஆகும். இது நிறைய ஜாதகத்தை அனலைஸ் பண்ணி தான் இந்த பாயிண்ட்ஸை நான் போடுறேன். நீங்களும் நடைமுறையில் செக் பண்ணி பாருங்கள். யார் யாருக்கெல்லாம் பிரிவினை வந்திருக்கோ அவங்க கண்டிப்பாக இந்த 3ல் ஏதோ ஒரு பாயிண்ட் பாதிக்கப்பட்டால் தான் பிரிவினை ஏற்படும். அதனால் இதை மெயினாக பார்ப்போம். இதில் பொருத்தத்தில் பார்த்திங்கன்னா கிரக ரீதியான பொருத்தம், பாவக ரீதியான பொருத்தம், லக்னம் லக்னாதிபதி ரீதியான பொருத்தம் அப்படின்னு சொல்லி 3 விதமாக பிரிக்கிறோம். ஃபஸ்ட்டு கிரக ரீதியான பொருத்தம் பார்ப்போம். கிரகங்கள் அப்படிங்கிறது குருங்கிறது ஆணை குறிக்கும், ஜாதகரை குறிக்கும். சுக்கிரங்கிறது பெண்ணை குறிக்கும், ஜாதகியை குறிக்கும். ஆண் ஜாதகத்தில் குருங்கிறது ஜாதகர், பெண் ஜாதகத்தில் சுக்கிரங்கிறது ஜாதகி. இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த கட்டத்தில் உள்ளே இருக்கக்கூடிய கிரகங்கள் ஆண் ஜாதகத்தில் ஆணை குறிக்கக்கூடிய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய உள்ளே இருக்கிறது ஆணினுடைய கிரகங்கள், ஆண் ஜாதகத்தில் உள்ள கிரகங்கள். வெளியில் கொடுக்கப்பட்ட கிரகங்கள் பெண் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள். இது ரெண்டும் சேர்ந்து இருந்தால் எப்படி பலன் கொடுக்கும் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். இப்போ உதாரணத்துக்கு குருங்கிறது ஜாதகர், சுக்கிரங்கிறது ஜாதகி. இப்போ ஆண் ஜாதகத்தில் குரு மேசத்தில் இருக்குது, பெண் ஜாதகத்தில் சுக்கிரன் மேசத்தில் இருக்குது அப்படின்னா இந்த 2 பேரும் பொருந்தி போவாங்க. ஆணும் பெண்ணும் பொருந்தி போவாங்க. கணவன் மனைவி பேச்சை கேட்பாரு, மனைவி கணவன் பேச்சை கேட்பாங்க அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம். அப்போ இது பொருத்தம் இருக்குது எடுத்துக்கலாம். இப்போ இதே குரு வக்கரமாக இருக்குது விருச்சிக ராசியில், அந்த பெண் ஜாதகத்துலேயும் சுக்கிரன் வக்கரமாக இருக்குது விருச்சிக ராசியில் அப்படின்னா இதுவும் பொருந்தி போகும். ஏன்னா 2மே வக்கரமாக இருக்கிறதுனால பொருந்தி போகும். இங்கே 2மே நேர்கதியில் இருக்கிறதுனால இதுவும் பொருந்தி போகும். எது பொருந்தாது அப்படின்னா, இப்போ குரு இருக்கிற இடத்துல சுக்கிரன் வக்கரமாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இது நேர்கதியில் இருக்குது, இது வக்கரகதியில் இருக்குது. அப்போ இப்படி சேர்த்து வச்சா பொருந்தாது. ஒன்று 2 வக்கரமாக இருக்கணும், அல்லது 2மே நேர்கதியில் இருக்கணும். அப்படி ஒரே கட்டத்தில் இருந்தால் அதை பொருத்தமாக நீங்கள் எடுத்துக்கலாம். இது ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி. செகண்ட் ப்ரியாரிட்டி குரு இருக்கக்கூடிய இடத்துல இருந்து 5வது ராசியிலையோ 9வது ராசியிலையோ சுக்கிரன் இருந்தாலும் அதை நீங்கள் பொருத்தமாக எடுத்துக்கலாம். அது செகண்ட் ப்ரியாரிட்டி. எப்பயுமே ஃபஸ்ட்டு முக்கியத்துவம் ஒரே கட்டத்தில் சுக்கிரனும் குருவும் சேர்றது 100% பொருந்தி போகிறது. குருவுக்கு 5லையோ 9லையோ சுக்கிரன் அந்த பெண் ஜாதகத்தில் இருந்தது அப்படின்னா அது 75% பொருத்தமாக நம்ம எடுத்துக்கணும். இப்போ இது புரிஞ்சுக்கணும்னு நான் நினைக்கிறேன். இப்போ இவர் ஜாதகத்தில் சுக்கிரன் வக்கரமாக இருக்குது, அந்த பெண் ஜாதகத்தில் மிதன ராசியில் கேது இருக்குது, இவருக்கு மிதன ராசியில் சுக்கிரன் வக்கரமாக இருக்குது. அப்போ இதுவுமே வக்கர கிரகம் தான். கேதுங்கிறது இயற்கையிலே வக்கரம், சுக்கிரங்கிறது வக்கரம். அப்போ வக்கர கிரகமும் சேரும்போது இதுவும் பொருத்தமாக எடுத்துக்கலாம். இப்போ இதுவே சுக்கிரன் நார்மலாக இருக்குது, அது கேதுவோடு சேருது அப்படின்னா அது பொருத்தமாக எடுத்துக்கூடாது. இங்கே சுக்கிரன் வக்கரமாக இருக்கிறதுனால அது வக்கர கிரகத்தோடு சேரும்போது அது பொருத்தமாக நம்ம எடுத்துக்கலாம். இப்போ இவர் ஜாதகத்தில் சுக்கிரன் நார்மலாக இருக்குது, இதோடு ராகு கேது சேரும்போது பொருத்தமாக எடுத்துக்கக்கூடாது. இது வக்கரமாக இருந்தால் இது பொருத்தமாக எடுத்துக்கலாம். இது நார்மலாக இருக்கும்போது ராகு கேதுவோடு சேர்ந்தால் அந்த உறவு பிரிக்கப்படும் அப்படிங்கிறத நீங்கள் மறந்துடக்கூடாது. இப்போ நான் சொன்ன எல்லா விஷயங்களும் பார்த்தீங்கன்னா கிரக ரீதியான பொருத்தம். சொல்ல வரக்கூடியது என்ன அப்படின்னா, குரு இருக்கக்கூடிய இடத்துல சுக்கிரன் இருந்தால் பொருத்தம், குரு வக்கரமாக இருக்கக்கூடிய இடத்துல சுக்கிரன் வக்கரமாக இருந்தால் பொருத்தங்க. இப்போ ஒரு குரு இருக்கக்கூடிய இடத்துல சுக்கிரன் வக்கரமாக இருந்தாலோ, சுக்கிரன் இருக்கக்கூடிய இடத்துல குரு வக்கரமாக இருந்தாலோ அது பொருத்தம் எடுத்துக்கக்கூடாது. ஒரு கிரகம் நார்மலாகவும் ஒரு கிரகம் வக்கரமாகவும் இருக்கக்கூடாது. அதே மாதிரி ஒரு கிரகம் நார்மலாகவும் அது ராகு கேதுவோடு சேரக்கூடாது. அதுவே வக்கர கிரகம் ராகு கேதுவோடு சேர்ந்தால் பொருத்தமாக எடுத்துக்கலாம். இந்த 5 பாயிண்ட்டை ஞாபகம் வச்சுக்கோங்க. இது கிரக ரீதியாக பார்க்கக்கூடிய பொருத்தம். இது குருவுக்கும் சுக்கிரனுக்கும் மட்டும் பார்த்தா போதுங்க. செவ்வாய் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். செவ்வாய் சுக்கிரனை கூட நீங்கள் பொருத்தம் பார்த்துக்கலாம். குரு செவ்வாய் சுக்கிரனை மட்டும் நீங்கள் கன்சிடர் பண்ணால் போதும், வேறு எதையும் பார்க்க தேவையில்லை. ஏன்னா ஒரு கணவனும் மனைவியும் குறிக்கக்கூடிய கிரகங்கள் குரு சுக்கிரன் மட்டும்தான். பெண் ஜாதகத்தில் செவ்வாய்ங்கிறது கணவனை குறிக்கிறது, சுக்கிரங்கிறது அந்த ஜாதகியை குறிக்கிறது. அதனால் செவ்வாய் குரு சுக்கிரன் 3 கிரகங்களை மட்டும் நீங்கள் கனெக்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஒரே இடத்துல கனெக்ட் பண்ணலாம், 1, 5, 9 கனெக்ட் பண்ணலாம். அது நேர்கதியில் இருக்கும்போது வக்கர கதியோடு சேரக்கூடாது.
நேர்கதியில் இருக்கக்கூடிய கிரகம் வந்து ராகு கேது கூட சேரக்கூடாது. இதை மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதே மாதிரி வேறு உறவுகளோட ராகு கேது சேருதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த இடத்துல வந்து குரு இருக்குது. குரு இல்லாத இடத்துல வந்து இப்போ குருவுக்கு பதிலாக சந்திரன் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். குரு இந்த ஆண் ஜாதகத்தில் குருவை விட்டுருங்க. குருவுக்கு பதிலாக சந்திரன் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அந்த பெண் ஜாதகத்தில் வந்து இந்த இடத்துல சுக்கிரன் வக்கரமாக இருக்குது அப்படின்னா இந்த ஜாதகனுடைய அம்மாவுக்கும் இவர் ஒய்ஃபுக்கும் சண்டை வரும். புரியுதா? அப்போ ஒரு கிரகம் எந்த உறவுன்னு சொல்லி பார்த்துக்கணும். அந்த உறவுக்கும் இந்த வக்கர கிரகத்துக்கும் சண்டை வருங்க. புரியுதா உங்களுக்கு? அந்த மாதிரி வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ இதே இடத்துல சூரியன் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இங்கே சுக்கிரன் வக்கரமாக இருக்குன்னா இந்த ஜாதகனுடைய தந்தைக்கும் அவர் ஒய்ஃபுக்கும் சண்டை வரும். அப்போ எந்த கிரகத்தோட இந்த சுக்கிரன் வக்கரம் சேருதோ அவங்களோட வந்து பிரிவினை ஏற்படும். இப்போ இந்த இடத்துல வந்து சுக்கிரனுக்கு பதிலாக வந்து நீங்கள் சந்திரன் வச்சுக்கோங்க. வெளியில் வந்து ராகு கேது இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ யார் ஜாதகத்தில் ராகு கேது இருக்கோ அவங்களால இந்த கிரகம் வந்து பாதிக்கப்படும். இப்போ இந்த ஆண் ஜாதகத்தில் இந்த இடத்துல சந்திரன் இருக்குது அப்படின்னா அது வந்து அம்மாவை குறிக்கிறது, இந்த ஜாதகனுடைய அம்மாவை குறிக்கிறது. அந்த இடத்துல ராகு கேது அந்த பெண் ஜாதகத்தில் இருந்தது அப்படின்னா அந்த பெண்ணுனால அவருடைய அம்மாவுக்கு சண்டை வரும். அந்த பெண்ணுனால இவருக்கு சண்டை வரும். யார் ஜாதகத்தில் ராகு கேது இருக்கோ அவங்களால இந்த உறவு வந்து பாதிக்கப்படும். அது என்ன உறவுங்கிறது இங்கே சந்திரன் இருக்கா, சூரியன் இருக்கா, சுக்கிரன் இருக்கா, செவ்வாய் இருக்கான்னு நீங்கள் பார்த்து முடிவு பண்ணிக்கோங்க. ஆனால் நம்ம வந்து இப்போ மாமனார் மாமியார்ட்ட சண்டை போடுறத வந்து பார்க்கல. அதனால தான் நான் இதில் வந்து அதை போடலை. நான் மெயினாக வந்து ஜாதகர் ஜாதகிக்கு மட்டும் பொருந்தி போகுதா அப்படிங்கிறத நான் போட்டிருக்கேன். இது கிரக ரீதியான பொருத்தம். பொருத்தங்கிறதுனால இது வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். குரு, சுக்கிரன், செவ்வாய் 3 கிரகங்களை நீங்கள் கவனித்தா போதும். அப்போ இது என்ன மாதிரி பொருத்தம் அப்படின்னா இவர் சொல்கிறத அந்த பொண்ணு கேட்கும், அந்த ஒய்ஃப் சொல்கிறத இவர் கேட்பார். அது கேட்குறதுக்கு உண்டான பொருத்தம் தான் கிரக ரீதியான பொருத்தம். அடுத்த 2வது வந்து பாவக ரீதியான பொருத்தம். 7ஆம் அதிபதின்னு சொல்லக்கூடியது தான் வந்து அதாவது வந்து திருமணத்தை குறிக்கக்கூடிய இடம். இப்போ உதாரணத்துக்கு மகர லக்னம் எடுத்துக்கிறோம். மகர லக்னத்துக்கு 7ஆம் அதிபதி யாருன்னு பார்க்கணும். மகர லக்னத்துக்கு 7ஆம் அதிபதி வந்து சந்திரனாக வருவார். 7ஆம் வீடு வந்து கடகராசியாக வரும். அதிபதி வந்து சந்திரன். இப்போ சந்திரன் வந்து ஏதோ ஒரு இடத்துல இருக்குது. சந்திரன் வந்து ரிஷபராசியில் இருக்குது, உச்சத்தில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். 7ஆம் அதிபதியாக தான் நீங்கள் எடுக்கணும். இதை வந்து தாயின்னு எடுத்துக்கூடாது. இது பாவக ரீதியாக பார்க்கக்கூடிய பொருத்தம். அப்போ 7ஆம் அதிபதி சந்திரன் வந்து ரிஷபத்தில் இருக்குது. இப்போ அந்த பெண் ஜாதகத்தில் ரிஷபத்தில் வந்து செவ்வாய் வக்கரமாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ 7ஆம் அதிபதி இருக்கக்கூடிய இடத்துல வேற ஒரு கிரகம் வக்கர கிரகம் சேரும்போது இந்த உறவுக்கும் இதனால் பாதிப்பு ஏற்படும். புரியுதா உங்களுக்கு? அந்த ஒய்ஃப்னுடைய தம்பி தான் செவ்வாய்ங்கிறது இது ஆண் ஜாதகம்னு எடுத்துக்கிறதுனால வெளியில் இருக்கிறது ஒய்ஃப்னுடைய பிளானட்ஸு, மனைவியை குறிக்கக்கூடிய ஜாதகத்தில் உள்ள பிளானட்ஸு. அப்போ செவ்வாய்ங்கிறது மனைவியினுடைய தம்பி. அது வக்கரமாக இருக்க அந்த மனைவியினுடைய தம்பினால் இந்த ஜாதகி, அதாவது இவருடைய ஒய்ஃப்க்கு வந்து சண்டை வரும். அல்லது இவருடைய அம்மாவுக்கு வந்து ஜாதகியினுடைய தம்பினால் சண்டை வரும், மனைவியினுடைய தம்பினால் சண்டை வரும் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். அப்போ 7ஆம் அதிபதி கூட ஒரு வக்கர கிரகம் சேரக்கூடாதுங்க. 7ஆம் அதிபதி சந்திரனாக வர்றதுனால இது கூட அவங்க ஜாதகத்தில் ஒரு வக்கர கிரகத்துக்கு சேரக்கூடாது. 7ஆம் அதிபதி சந்திரன் வந்து கன்னிராசியில் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அவங்க ஜாதகத்தில் ராகு கேது இருக்குது அப்படின்னா இதுவும் வந்து சேராத அமைப்பு தான். வக்கர கிரகத்தோட இந்த 7ஆம் அதிபதி சேரக்கூடாது. அவ்வளோதான் கான்செப்ட். ஒன்று வக்கரமாக இருக்கலாம் அல்லது வந்து ராகு கேதுவாக இருக்கலாம். இப்போ இதே இடத்துல வந்து 7ஆம் அதிபதியோட குரு சேருதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ இதை வந்து பொருத்தமாக எடுத்துக்கலாம். இது வந்து பாதிக்காது. இப்போ ஃபஸ்ட்டு வந்து கிரக ரீதியான பொருத்தம் பார்த்தோம். இப்போ வந்து பாவக ரீதியான பொருத்தம் அப்படின்னா 7ஆம் அதிபதி இருக்கக்கூடிய இடத்துல அவங்க ஜாதகத்தில் வந்து வக்கர கிரகம் இருக்கக்கூடாது, ராகு கேது இருக்கக்கூடாது. இருந்தால் பொருத்தமாக எடுக்கக்கூடாது. இங்கே வக்கர கிரகம் இருக்குது, இங்கே ராகு கேது இருக்குது, 7ஆம் அதிபதி இருக்கிற இடத்துல அதை வந்து பொருத்தமாக எடுத்துக்கக்கூடாது. ஆனால் இதில் வந்து நார்மல் கிரகம் ஒன்று இருக்குது அப்படின்னா இதை வந்து பொருத்தமாக எடுத்துக்கலாம், பொருந்தி வருது அப்படின்னு எடுத்துக்கலாம். இது 2வது பொருத்தம். 3வது பொருத்தம் என்ன அப்படின்னா லக்னம், லக்னாதிபதி. இப்போ இந்த லக்னத்துக்கு 6, 8 வந்து இன்னொரு லக்னம் வரக்கூடாது. இப்போ இந்த ஆண் ஜாதகத்தில் லக்னம் வந்து மேச லக்னம், பெண் ஜாதகத்தில் லக்னம் வந்து கன்னி லக்னம் அப்படின்னா ஆண் லக்னத்துக்கு இந்த பெண் லக்னம் வந்து 6வது இடத்துல இருக்குது. இந்த பெண் லக்னத்துக்கு ஆண் லக்னம் வந்து 8வது இடத்துல இருக்குது. 6, 8 இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா லக்னாதிபதி. இந்த லக்னத்தோட அதிபதி செவ்வாய் தானே. செவ்வாய் வந்து மகரத்தில் இருக்குது. அந்த பெண் ஜாதகத்தில் செவ்வாய் வந்து 6வது இடத்துல கடகத்தில் வந்து இருக்குது. அப்போ இந்த செவ்வாய்க்கு இந்த செவ்வாய் 8ல் இருக்குது, இந்த செவ்வாய்க்கு இந்த செவ்வாய் வந்து 6ல் இருக்குது. அதாவது இங்கே செவ்வாய்னு எடுத்துக்கூடாது, இங்கே வந்து புதன். ஏன் புதன் அப்படின்னா இந்த லக்னாதிபதி வந்து புதன் தானே. அப்போ அந்த பெண்ணுடைய ஜாதகத்தினுடைய லக்னாதிபதி வந்து புதன், ஆணுடைய ஜாதகத்தினுடைய லக்னாதிபதி செவ்வாய். இந்த ஆண் ஜாதகத்தினுடைய லக்னாதிபதி வந்து பெண் ஜாதகத்தினுடைய லக்னாதிபதி 6, 8 இருக்கக்கூடாது. இருந்தது அப்படின்னா சேர்த்து வைக்கக்கூடாது. சரி, எதுக்கு 6, 8 சேர்த்து வைக்கக்கூடாது அப்படின்னு ஒரு டவுட் வரும்ல.
லக்னம் அப்படிங்கிறது இந்த ஜாதகரை குறிக்கிறது. இல்லை இந்த பெண் ஜாதகத்தில் லக்னங்கிறது இந்த ஜாதகியை குறிக்கிறது. இப்போ இந்த லக்னத்துக்கும் 6 இருந்தது அப்படின்னா இவர் கல்யாணமாகி போனோன்னா அவங்க வந்து வெளியூர் போயிடுவாங்க. இந்த ஆண் கல்யாணமாகி போனால் அந்த பெண் வந்து வெளியூர் போயிடுவாங்க, வெளிநாடு போயிடுவாங்க. அல்லது இந்த பெண் கல்யாணமாகி வந்தால் இந்த ஆண் வந்து வெளியூர் வெளிநாடு போயிடுவாங்க. அப்போ 2 பேர் சேர்ந்து வாழ முடியாதுல்ல. இவர் 2 பேர் சேர்ந்தால் தானே வாழ முடியும். ஒருத்தர் இங்கே இருக்கும்போது இன்னொருத்தர் ஃபாரினில் இருந்தால் சேர்ந்து வாழ முடியாது. அதனால் லக்னம் வந்து இன்னொரு லக்னத்துக்கு 6 இருக்கக்கூடாது, லக்னாதிபதி இன்னொரு லக்னாதிபதிக்கு 6 இருக்கக்கூடாது. அவ்வளோதான் கான்செப்ட். இப்போ 3 விஷயங்களை கவனிங்க. கிரக ரீதியான பொருத்தம் இருக்குதான்னு பாருங்கள். நார்மல் கிரகம் வந்து வக்கர கிரகத்தோடு சேரக்கூடாது, அல்லது ராகு கேதுவோடு சேரக்கூடாது. ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. பாவக ரீதியான பொருத்தம் 7ஆம் அதிபதி இருக்கக்கூடிய இடத்துல ஒரு வக்கர கிரகமோ ராகு கேதுவோ இருக்கக்கூடாது. நார்மல் கிரகம் இருந்தால் அது பொருத்தமாக எடுத்துக்கலாம். 3வது, ஆண் ஜாதத்தில் உள்ள லக்னம் வந்து பெண் ஜாதத்தினுடைய லக்னத்துக்கு 6 வரக்கூடாது. ஆண் ஜாதத்தில் உள்ள லக்னாதிபதி பெண் ஜாதத்தில் லக்னாதிபதிக்கு 6 வரக்கூடாது. அப்படி வந்தது அப்படின்னா இவர் போனவுடனே கல்யாணமாகி போனோன்னா இந்த பொண்ணு வந்து வெளியூர் போயிடும், அல்லது வெளிநாட்டுக்கு வந்து போயிடும். அப்போ வந்து ஃபோனில் தான் பேசுகிற மாதிரி வரும், குடும்பம் நடத்துகிற மாதிரி வராது. அதனால தான் 6 இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. 6 வந்து எந்த தப்பும் கிடையாது. 2 பேரும் சேர்ந்து வாழ முடியாத அமைப்பு ஏற்படுங்கிறதுனால 6 வந்து சேர்க்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. இவ்வளோ தாங்க மொத்த கான்செப்ட்டு. இந்த 3 விதிகளை நீங்கள் பொருத்தி பார்த்தாலே 80% வந்து திருமண பொருத்தம் வந்து மேட்சிங் மாதிரி நீங்கள் பார்த்துக்கலாம். மீதி 20% வந்து ஒரு சில பாயிண்ட்ஸ் இருக்குது. அதை நான் ஏற்கனவே வந்து திருமண பொருத்த விதிகள்னு சொல்லி போட்டிருக்கேன். இருந்தாலும் அடுத்தடுத்த வீடியோஸில் வந்து அதே சின்ன விதிகள் என்ன, தோஷங்கள் இருந்தால் எப்படி சேர்க்கக்கூடாதுங்கிறத அதையும் கொஞ்சம் பார்ப்போம். இது வந்து அவங்க கேரக்டர் ரீதியாக ஒத்து போகிறது. குரு சுக்கிரன்கிறது கேரக்டர் ரீதியாக ஒத்து போவாங்க. இது வந்து செயல் ரீதியாக ஒத்து போகிறது. உதாரணத்துக்கு நான் ஒரு செயல் செய்ய சொல்கிறேன், இந்த மாதிரி வக்கர கிரகம் இருந்தது அப்படின்னா அவங்க செயல் வந்து முரண்பாடாக செய்வாங்க. செயல்னால பாதிப்பு வந்து இது பாவக ரீதியான பொருத்தம். இது வந்து கேரக்டர் வைஸாக சேர்ந்து வாழ்கிறது. இது பாவக செயல் ரீதியாக சேர்ந்து வாழ்கிறது. இது வந்து இவருக்கும் அவங்களுக்கும் வெளியூரில் வெளிநாட்டில் இருப்பாங்களா, சேர்ந்து இருப்பாங்களா அப்படிங்கிற பொருத்தம் வந்து 3வது பொருத்தம். இது செயல் ரீதியான பொருத்தம், இது கேரக்டர் வைஸாக பொருத்தம், இது வந்து இட ரீதியாக வந்து 2 பேர் சேர்ந்து இருப்பாங்களா அப்படிங்கிற பொருத்தம். 3 பொருத்தங்களை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நிறைய ஜாதகங்களை நீங்கள் அனலைஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த 3 விஷயங்கள் ஏதாவது ப்ராப்ளம் இருந்தால் மட்டும்தான் அவங்க பிரியிறாங்கங்கிறது தான் உண்மை. இதை நீங்கள் செக் பண்ணி பொருத்தி பார்த்துக்கோங்க. இந்த பதிவு வந்து கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு சொல்லி நான் நம்புகிறேன். நன்றி, வணக்கம்.